இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே காஃபி மட்டும் குடிச்சிட்டு மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சுங்க. சந்தையில பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் அவங்க இடத்துல விளைஞ்சதை வந்து கொண்டாந்து விற்கிறதுக்கு வருவாங்க. ஸோ நேரடியா நம்ம அவங்க கிட்ட வாங்கும்போது அவங்களுக்கு லாபமும் இருக்கும், நமக்கும் கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கும். விவசாயிகள் இல்லாம வியாபாரிகளும் இருப்பாங்க. ஆனா என்னங்க, நமக்கு கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு ஒரு சின்ன லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி நீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பழமுதிர்ல போனீங்கன்னா ஒரு 50 கிராம் அதிகமா இருந்தாலும் அதுக்கும் சேர்த்துதான் ரேட் போடுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பா இடையில பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் 150 கிராம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். அதே மாதிரி இப்ப 280 ரூபாய் அப்படின்னா 250 கொடுங்க அப்படிம்பாங்க. அது போக இன்னைக்கு காட்டுக்கீரை கிடைச்சதுங்க. இது வந்து தோட்டத்துல அது தானா விளையிறது, அதுவும் கிடைச்சது, வாங்கிட்டு வந்தாச்சு கடையில அப்படின்ட்டு. சந்தைக்கு போயிட்டு வந்ததுமே இட்லி ஊத்தி வச்சுட்டேங்க. இன்னைக்கு என்னோட சன் பாத்தீங்கன்னா வேலை விஷயமா காலையில நேரத்திலே போனதுனால பிரேக்ஃபாஸ்டும் வேண்டாம் லஞ்சும் வேண்டாம்னு சொன்னதுனால எங்க 2 பேருக்கு தானேன்னு சொல்லிட்டு நேத்து லஞ்சுக்கு பண்ண குழம்பு இருந்தது, அதே வச்சாச்சு. பத்தலன்னா பொடி வச்சுக்கலான்னு விட்டுட்டேங்க. வாங்கிட்டு வந்த தண்டு கீரையை பொரியல் பண்றதுக்கு ஆஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க தண்டோடவே. அது போக காட்டுக்கீரையிலே சின்ன சின்ன தண்டுகள் இருக்கும், அதுவும் எல்லாம் ஆஞ்சு எடுத்து வச்சுட்டா நாளைக்கு கடையலான்ட்டு. அதே மாதிரி கொத்தமல்லி தலை ஆஞ்சு டப்பால போட்டு வச்சாச்சு, புதினாவும் டப்பால போட்டு வச்சாச்சு ஆஞ்சு. பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்ததும் உரிச்சு வச்சாச்சுங்க. இது கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு எல்லாம் ஆஞ்சு எடுத்து வைக்கிறதுக்கு. கொத்தமல்லி தண்டு சூப் வைக்கலான்னு எடுத்து வச்சுட்டேங்க. அது போக இந்த உரிச்சதோட இந்த பட்டாணி உரிச்சது, புதினா கிளீன் பண்ணது, இது எல்லாத்தையும் மாட்டுக்கு போடுறதுக்கு கவர்ல போட்டு வச்சாச்சு. இந்த டிவியை போட்டு விட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் ஆஞ்சு எடுத்து டப்பால போட்டு வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வேலை. நான் எப்பவுமே கொத்தமல்லி புதினால வாங்கிட்டு வந்து அப்படியே கவர்ல வைக்க மாட்டேன், அதனால ஆஞ்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா 2 பேருக்கு தானே சாதம் வச்சாச்சு. எங்க வீட்டுல எப்பவுமே சிக்கன் எடுத்துட்டு வந்தா பிரியாணி தான், ஆனா இன்னைக்கு நைட்டுக்கு தோசைக்கும் ஆயிரட்டும்னு சொல்லிட்டு குழம்பா வச்சுட்டேங்க. இதுக்கு தொட்டுக்கருக்கு கைமா உருண்டை, சிக்கன் கைமா உருண்டை பண்ணேன். இது எங்க பாட்டி காலத்து ரெசிபி. மட்டன் கொத்துக்கறியில பண்ணுவாங்க, நான் இன்னைக்கு சிக்கன்ல பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேங்க. அப்புறம் காலையில ஒரு ஊத்தி வச்சு தயிர் ரெடி ஆயிடுச்சு. சண்டேனா லஞ்சு சாப்பிடுறதே 3 மணி தாங்க. நைட்டுக்கு நான் சொன்ன மாதிரி அதே குழம்பு தான் தோசைக்கு வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நான்வெஜ் குழம்புக்கு களி நல்லா இருக்கும், ஆனா மாவு தீக்கணுன்றதுனால தோசை ஊத்தியாச்சு. அது போக காலையில கம்புங்கூழ் செய்யலாம்னு சொல்லிட்டு நைட்டே கம்பு வேக வச்சுட்டேங்க. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆனாலும் கொதிச்சுட்டே இருக்கு. அவ்வளவுதாங்க இன்னைக்கு சமையல்.